இப்போ மீட்டிங் போட்டு பேசுற நீங்க போன வருஷம் இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? 10th 12th ரிசல்ட் வந்த உடனே முதல் மதிப்பெண் யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் ஏன் கொடுக்கல? அதான் ஆட்சி அதிகாரமே கையில வந்துருச்சு. இதுக்கு மேல 10th 12th விருதெல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்காக விட்டுட்டீங்களா என்ன? இப்பெல்லாம் டிவிக்கு ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி எந்த பதிவு எடுத்தாலும் கீழே ஒரு கமெண்டாவது வந்துடுது. போற போக்க பார்த்தா நம்மளுக்கே தோணிடும் போல, ஆமால அப்படித்தானே இருக்கு இப்ப இருக்க சூழ்நிலை எல்லாம் அப்படின்ற மாதிரி. இவங்க இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா இந்த டிவிகே வாரியர்ஸும் சும்மாலாம் இருக்க மாட்டேங்கிறாங்க. தாவேகா மேலேயோ விஜய் அவர்கள் மேலேயோ தனிப்பட்ட வகையில எனக்கு எந்த விதமான கோவமே இல்லை. ஏன்னா நானே ஒரு காலத்துல அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருக்காங்கன்னா அதை சுட்டி காட்டுற இடத்துல நான் இருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இருக்கும் போதும் அவங்க தப்பு செஞ்சா நான் பேசதான் செஞ்சிருக்கேன். ஏன்னா நான் பேசுற இடத்துல இருக்கேன். மக்களுக்கான நீதியும் நியாயமும் கிடைக்கணும்னா அதுக்காக நாங்க பேசிதான் ஆகணும். இந்த வீடியோக்கு கீழே கூட நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுவீங்க. அதை பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. என் கருத்தை நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன்.